அமல்கள் என்று சொன்னால் அல்லாஹுடைய திருப்தியை நாடி நாம் செய்யக்கூடிய நல்லறங்களை அமல்கள் என்று சொல்கிறோம். இந்த அமல்கள் என்று சொன்னால் இறைவனை வழிபடுவது மாத்திரம் அதில் அடங்காது. தொழுவது, நோன்பு நோற்பது, ஹஜ்ஜி செய்வது, திக்ர் செய்வது, குர்ஆன் ஓதுவது, இப்படி அல்லாஹ்வுக்காகவே செய்கிற வணக்க வழிபாடுகளும் அமல்களில் அடங்கும். இது தவிர உலக காரியங்களை அல்லாஹ்வுடைய திருப்திக்காக நாம் செய்கிறோமே, அதுவும் அமல்களில் சேரும். ஒருவன் தாய் தந்தையரை அல்லாஹ்வுக்காக வந்து கண்ணியப்படுத்துகிறான், அவங்கள கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிக்கிறான் என்று சொன்னால் அவன் செய்வது ஒரு நல்லறம் தான். சொந்த பந்தங்களை அனுசரிப்பது அதுவும் நல்ல காரியம்தான். மனைவியோடு கணவனும் கணவனோடு மனைவியும் சந்தோஷமாக இல்லறம் நடத்துவது அது கூட அமல்களில் தான் சேரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷையா, நல்லறங்களில் எதையும் நீ அற்பம் நினைச்சிடாத. எல்லா நல்லறத்தையும் நம்ம செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒலவ் அன் தல்கா அஹாக்க பி வஜ்ஹின் தலிகின், உன்னுடைய சகோதரனை ஒரு முஸ்லிமை மலர்ந்த முகத்தோடு நீ பார்க்கிறாயே, அது போன்ற ஒரு சின்ன விஷயத்தை கூட அற்பம் நினைத்து விடாது. அப்போ இதெல்லாம் கூட ஒரு நல்லறம். ஒருவரை பார்க்குறோம், முகத்தை கடுகண்டு வைத்து கொண்டு போவதை விட அவரை பார்த்து ஒரு மலர்ந்த முகத்தோடு ஒரு சிரிப்பது, ஒரு புன்னகை பூப்பது, நான் வந்து உங்களை வெறுக்கலை, உங்களை என்னை போன்ற ஒரு சக மனிதராக பார்க்கிறேன் என்ற கருத்தை தெரிவிக்கும் விதமாக இப்படி நடந்து கொண்டால் அதுவும் கூட அமல் தான். அமல்கள் என்பதில் தொழுகை நோன்பு எப்படி அடங்குமோ அது மாதிரி உலகத்தில் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஹக்கு எல்லாமே நல்லறங்களில் சேரும். மார்க்கத்தில் அமல்கள் தான் அதான். அமல்கள்ங்கிற அகராதி சொல்லுக்கு கெட்ட செயலுக்கு அமல்னு சொல்லலாம். நம்ம இஸ்லாமிய வழக்கத்தில் அமல் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக செய்கிற வணக்க வழிபாடுகள் அது அமல்கள். அல்லாஹ்வுடைய திருப்திக்காக உலகத்துக்கு நம்ம செய்கிற தொண்டுகள் அதுவும் வணக்க. ஒரு கிணறு வெட்டுறோம், அதில் அல்லாஹ்வுக்கு ஒன்றுமே இல்லை. அதில் தொழுகிறோம்னா அவனை மரியாதை செய்கிறோம். அது மாதிரி நம்ம நோன்பு பட்டினி இருக்கிறோம்னா அல்லாஹ்வுக்காக செய்கிறோம், அதில் இருக்கிறது. ஒரு கிணறு வெட்டி போடுற மக்களுக்கு பயன்படணும்னு இதில் ஒரு அமல் இல்லைங்கிற மாதிரி மற்ற மதங்கள்லாம் சொல்லும். இஸ்லாத்தில் வந்து அதுவும் அமல் தான். கிணறு எதுக்கு வெட்டுறோம்? இதற்கான கூலி அல்லாஹ்விடத்தில் கிடைக்கும், இதற்கான பேரும் புகழும் கிடைக்கும்னு மற்றவங்க செய்வாங்க. உலகத்தில் நம்மளை வந்து ஒரு பெரிய வள்ளல்ட்டு மக்கள் நினைக்குவாங்க. ஒரு முஸ்லீமுடைய எண்ணம் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எதுக்காக செய்கிறோம் என்று சொன்னால் இதற்கான பரிசு அல்லாஹ்விடத்தில் கிடைக்கும், இதுவும் அமல் தான். இப்போ அப்போ அல்லாஹ்விடத்தில் பரிசு கிடைக்கும் என்பதற்காக ஒருத்தர் ஒரு மரத்தை நட்டு வைக்கிறான். அந்த மரத்திலிருந்து பறவைகள் அதெல்லாம் வந்து சாப்பிட்டு விட்டு போகின்றன. கால்நடைகள்லாம் அந்த இலைகளை சாப்பிட்டு பசியாறுகின்றன. இப்படி ஒருவன் செய்துவிட்டு மரணித்து விட்டால் அதற்கான கூலி வந்து அவனுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அப்போ ஒரு மரம் நட்டு வச்சு பறவை சாப்பிடுது பாருங்கள், அது கூட ஒரு நல்லறத்தில் சேர்ந்து விடுகிறது. அப்போ நல்லறங்கள் என்பது வந்து விரிந்த ஒரு அர்த்தம் கொண்ட ஒரு வார்த்தை இஸ்லாத்தில். அது இறைவனுக்கு திருப்திப்படுத்தக்கூடிய அவனுக்கு மாத்திரம் செய்கிற வணக்கமாக இருக்கலாம், சமூகத்துக்கு உலகத்துக்கு செய்கிற தொண்டுகளாக இருக்கலாம். இது எல்லாமே அமல்கள் என்பதில் அடங்கும். இப்போ அமல்கள் அபத்தங்கள் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இந்த அமல்கள் என்கிற பெயரில் நல்லது தானே செய்கிறோம் என்ற பெயரில் அமல்டா என்னன்னு விளங்காமல், எதுக்கு செய்கிறோன்னு விளங்காமல், அந்த அமல்னால் நமக்கு என்ன கிடைக்கும், எதை எதிர்பார்த்து நம்ம செய்யணும் என்று விளங்காமல் அவர்கள் இஷ்டத்துக்கு பல காரியங்களை அமல்களாக நினைத்து கொண்டு செய்கிறார்கள். அது அல்லாஹ்விடத்தில் அமல்களாக இருக்காது, ஆனால் மக்கள் அமல்களாக நினைக்கிறார்கள். அப்போ மக்கள் அமல்களாக நினைத்து அல்லாஹ்விடத்தில் அபத்தங்களாக கருதப்படக்கூடிய காரியங்களும் இருக்கின்றன. இதை வித்தியாசப்படுத்துறது தான் தலைப்பு. அமல்களும் இருக்கிறது, அமலாக எது இல்லையோ, எதை செய்தால் அல்லாஹ் திருப்தி அடைய மாட்டானோ அதுகளையெல்லாம் மார்க்க காரியம் என்று நினைத்து கொண்டு அந்த மாதிரி செய்யக்கூடியவர்களும் அதிக அளவில் இருக்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு இது நீங்கள் செய்கிறது அமல் இல்லை, இது அமல் நீங்கள் தப்பாக நினைத்திருக்கிறீங்க என்பதையெல்லாம் தெளிவுபடுத்துறதுக்கு தான் அமல்களும் அபத்தங்களும் அந்த தலைப்பை நம்ம எடுத்துருக்குறோம். அமல்களும் என்றால் செய்ய வேண்டிய காரியங்கள், அதையும் சொல்லுவோம். அபத்தங்கள் என்றால் இது மார்க்கத்தில் அது அபத்தமாக இருக்கும், மக்கள் அமலாக நினைப்பாங்க.
மக்கள் விளங்காமல் இது நல்ல காரியம் நம்ம செய்கிறோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அல்லாஹ்விடத்தில் அது அமலாக இருக்காது. இப்படியான ஒரு வித்தியாசத்தை விளக்கினால் மக்கள் தவறான காரியங்களை போட்டு செஞ்சு பாழாகி அதுக்கு நன்மையெல்லாம் கிடைக்கும்னு ஏமாந்து போகிறதை விட சுதாரிப்பாக விழிப்புணர்வோடு இருந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத முதல்ல புரிந்து கொள்ளணும். அப்போ ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டால், நம்ம அல்லாஹ்வுக்காக ஒரு அமலை செய்கிறோம்ல, எதுக்கு அல்லாஹ்வுக்காக அமல் செய்யணும்? அல்லாஹ்வை பற்றி நம்ம மார்க்கத்தின் நம்பிக்கை என்ன? அல்லாஹு சமத். அல்லாஹ் ஒரு தேவையும் இல்லாதவன். அப்போ அல்லாஹ் தேவையே இல்லைன்னு நினைக்கும் பொழுது நம்ம போய் அவனுக்கு செய்கிற சஜிதா தேவையா? அவனுக்காக நம்ம பட்டினி இருப்பது தேவையா? அவனுக்காக வேண்டி காபத்துல்லாவுக்கு போய் ஹஜ்ஜி செய்து உம்ரா செய்வது, தவாப் செய்வது, இதுகள்லாம் அவனுக்கு தேவையா? அவனுக்கு ஒரு தேவையுமே இல்லை. அப்போ தேவையே இல்லாமல் தேவை உள்ளவனாக இருந்தால் அவன் என்ன எதிர்பார்ப்பான்? இப்போ நான் எனக்கு ஒரு ஆளுடைய வேலை தேவை இருக்குன்னு வைங்க, அந்த ஆளை எவ்வளவுக்கு அதிகமாக வேலை செய்கிறாரோ அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். எனக்கு லாபம் தானே. என்னுடைய வேலைகளை நிறைய 24 மணி நேரம் எனக்காக வேலை செய்கிறாரு, எனக்காக பாடுபடுகிறாரு, எனக்காக உழைச்சி தருகிறாருன்னு சொன்னால் எந்த அளவுக்கு ஒரு உழைக்கிறாரோ பாடுபடுகிறாரோ அதில் எல்லாம் எனக்கு தேவை இருப்பது காரணத்தினால், அதில் எனக்கு ஆதாயம் இருக்கிற காரணத்தினால் எனக்கு சந்தோஷம் வரும். அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சஜிதா செஞ்சால் என்ன செய்யட்டு, என்ன அவனுக்கு என்ன கிடைக்குது? அதில் அல்லாஹ்வுக்கு கிடைக்கிற ஆதாயம் என்ன? ஒரு ஆதாயம் இல்லை. ஏன்? தேவையற்றவன். அப்போ அல்லாஹ்வுக்கு செய்கிற அமல்களை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நம்முடைய அமல்களை கொண்டு அல்லாஹ் அப்படியே சந்தோஷப்பட்டு திருப்தி அடைந்து என் அடியானுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி எந்த அமலையும் நான் எடுத்துக்கொள்ள மாட்டான். அதில் இருக்கிற விஷயமெல்லாம் என்னன்னு சொன்னால், நான் ஒரு கட்டளை இடுறேன், எஜமானி என்று என்னை ஏற்றுக்கொண்டு அவன் செய்கிறான், அவ்வளோதான் மேட்டுறது. அப்போ சஜிதா செய்ய சொல்வது எனக்கு தேவை என்பதற்கு இல்லை, அந்த சஜிதா செஞ்சால் என்னுடைய கண்ணியம் கூடி போயிடும் என்பதற்கு இல்லை. நான் சஜிதா செய்கிறான். என்னை எஜமான், தன்னை அடிமை, இதை ஒத்துக்கிறதுக்கு பேர் அமல். அமலுடைய இஸ்லாத்தில் அமலுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் எஜமான் கட்டளையிட்டிருக்கிறான், அவன் எந்த கட்டளையிட்டாலும் நான் செய்வேன். என்னுடைய தாயை நானே கவனிக்கணும்னு என்னுடைய இரத்தத்தில் ஊறி இருந்தாலும் அது அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக நான் செய்வேன். ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் அப்படி நினைத்து கொண்டு செய்யும் பொழுது அது வணக்கமாகி விடுகிறது. அப்போ எல்லாமே எதனால் வணக்கமாகிறது என்று சொன்னால், அல்லாஹ் தேவைங்கிறதுக்காகவே செஞ்சான்னு வைக்க ஒருத்தன், அவன் தோற்றுருவான். தேவைண்டா என்ன செய்வான்? இஷ்டத்துக்கு செய்வான். அவருக்கு ரொம்ப தேவை என்று சொல்லும்போது நம்ம நிறைய அவருடைய அன்பை பெறுவதற்காக நம்ம 24 மணி நேரம் உழைக்குவோம், 24 மணி நேரம் பாடுபடுவோம், லீவே எடுக்காமல் வேலை செய்வோம். ஏன்? அவருக்கு தேவை இருக்குது. அவர் தேவையை நிறைவேற்றி கொடுத்தோமே ஆனால் அவர் மகிழ்ச்சி அடைவார் அப்படிங்கிறது மனிதனுக்கு சரி. ஒரு கம்பெனி, ஒரு நிறுவனம், அதுகளுக்கு சரியாக வரும். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் ரொம்ப செய்கிறது அதெல்லாம் அவனுக்கு தேவை கிடையாது. சொன்னதை செய், அவ்வளவுதான். ரொம்ப செய்யணுங்கிற ஒரு நோய் இருக்குல்ல, அமல்கள் என்ன செய்யணும்? நிறைய செய்யணும், இன்னும் செய்யணும். கடைசியில் அதைத்தான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், எல்லாத்தையும் மறந்துடணும் என்கிற அளவுக்கெல்லாம் சில பேர் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய நாங்கள் திருப்தியை பெற போகிறோம் அப்படின்னா இப்போ அல்லாஹ் இன்னும் தேவை இருக்கிற மாதிரி இவர் போய் நிறச்சி அள்ளி கொடுக்குற மாதிரியும் அதில் ஒரு கருத்து உள்ளடங்கி இருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இது கிடையவே கிடையாது. என்ன கிடையாது? எந்த அமல் நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் அதனுடைய பேசிக் என்ன? அவன் எஜமான், நான் அடிமை. எஜமான் சொன்ன வேலையை நான் செய்வேன், வேறு எவன் சொன்ன வேலையை நான் செய்ய மாட்டேன். அவன் சொன்னதுக்கு மேலேயும் செய்ய மாட்டேன். அவன் எந்த அளவுக்கு எனக்கு சொல்லி இருக்கிறானோ அதையும் நான் செய்வேன் என்பது தான் அமல்களுடைய அடிப்படையான ஒரு விஷயம். அந்த அடிமைத்தனத்தை ஒப்புக்கொள்வது. இந்த அடிமைத்தனத்தை ஒப்புக்கொள்ளாமல் நம்ம எப்படியெல்லாம் நினைக்கிறாங்கன்னு சொன்னால், அமல்களை பற்றி மக்களுடைய பார்வையை பாருங்கள். ஒருத்தர் சொல்கிறார், அமல் வயிற்று வலியாக இருக்குது, தலைவலியாக இருக்குது அப்படின்னா அல்லாட்ட துவா செய்கிறது, கோரிக்கை, அது வேறு விஷயம். இந்த மாதிரி அமல்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் பணக்காரன் ஆயிடலாம். இந்த மாதிரி நிறைய அமல் செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை உண்டாயிரும். குழந்தையே இல்லைன்னு வைங்க. அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால், நிறைய சாலிகான நல்லறங்களை செய்தால் இந்த உலகத்தில் சில ரிசல்ட் வரும் அப்படி எதிர்பார்க்குறாங்க. எல்லாத்துக்கும் என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா தீன் தொடர்பே இல்லாமல் இருக்கும், நொடிச்சு போயிடுவான். அப்போ வரும் பழைய சொல்லு. அதாவது நல்ல வசதியாக இருக்கும்போது வராதவனெல்லாம் சுத்தமாக அவன் பொருளாதாரத்தை அடிபட்டு போனான்னு வைங்க, அப்போ இறைவனை வணங்குறதுக்கு அந்த அமல் செய்ய வர்றேன்னு வர்றான். அப்படி வந்தான், அதுக்கு பேர் அமலா?
அப்போ இறைவன் எங்கேயாவது நீங்கள் நல்லறங்களை நிறைய செஞ்சால் பணம் தருவேன்னு சொல்லியிருக்கிறானா? நபிமார்களை வறுமையிலான இருந்தாங்க. அதிகமான நபிமார்கள், கொஞ்சம் நபிமார்கள் வசதியாக இருந்தாங்க, கெட்டவங்களும் வசதியாக இருந்தாங்க. நபிமார்களுடைய எதிரிகளும் மன்னர்களாக இருந்தாங்க, ராஜாக்களாக இருந்தாங்க. காரூனுக்கு நிகரான ஒரு செல்வந்தனாக இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறானா, காரூன் என்று ஒருத்தன் இருந்தான்னு. அவனுக்கு கொடுத்த செல்வம் எவ்வளவு? அவனுடைய செல்வங்களை குவித்து வைத்திருப்பான கருவூன ரூமும் அந்த அறைகளுடைய சாவி அதை ஒரு ஒட்டகம் சுமக்குமா, அவ்வளோ பெருசா. சாவியை ஒட்டகம் தூக்குறான்னு எத்தனை சாவி இருக்கணும்? அது ஒரு 10 மூட்டை சாவி. சாவி வந்து மூட்டை கணக்கில் இருந்தால் ரூம் எத்தனை இருக்கு? அறைகள் அத்தனை அறை இருக்குமே. ஆனால் பொக்கிஷங்கள் எவ்வளோ இருக்கு? அப்போ அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுறான், மா இன்ன மஃபாத்திஹு தனுபின் சுபா. அவனுடைய சாவிகளை வந்து ஒரு பெரிய கூட்டம் சுமக்க முடியாது. அப்படிங்கிற அளவுக்கு சாவிகளை வச்சுருந்தான்னு சொன்னால் அறைகள் எவ்வளோ இருக்கும், அவனுடைய பொருளாதாரம் எவ்வளோ இருக்கும்? இது அமலால் கிடைச்சதா? இது அவன் ஒரு அமலும் செய்யவே இல்லை, அல்லாஹ்வை நினைக்கவே இல்லை அவன். அப்போ அல்லாஹ்வை நினைக்காதவர்களுக்கும் அல்லாஹ் கொடுக்குறான். அப்போ அமல்களை செய்யும் பொழுது நம்ம என்ன வரணும் என்று, அமல்களை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயம் என்ன இருக்குன்னு கேட்டால், அமல்கள் மூலமாக துன்யாவில் லட்சியத்தை அடைந்துடலாம். கிடையவே கிடையாது. அப்படின்னா நீங்கள் அல்லாஹ்வுடைய அவன் எஜமான் கட்டளைத்தான்கிறக்கா நீங்கள் செய்யவே இல்லை. அல்லாஹ் என்னை செய்ய சொல்லியிருக்கிறான். பரிசு மறுமையில் தான் அமலுக்கான பரிசு. அல்லாஹ் வந்து இந்த துன்யாவை எதுக்கு படைச்சிருக்கிறான்? லி யபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சன் அமலா. உங்களில் அழகான செயல் செய்பவர் யார் என்பதை சோதித்து அறிவதற்காகத்தான் ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத், வாழ்வையும் மரணத்தையும் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ நமக்கு ஹயாத் அல்லாஹ் கொடுத்துருப்பதும் பிறகு மரணத்தை கொடுத்துருப்பதும் எதுக்குன்னு கேட்டால் ஒரு டெஸ்ட், பரீட்சை. அந்த பரீட்சை எதுக்கு? யார் நல்லறம் செய்கிறான் என்று சோதித்து அறிவதற்காக. பரீட்சையில் தேர்றது யாருன்னு, தேர்வது ரிசல்ட் எப்போ வெளியிடப்படும்? அது மறுமையெல்லாம் வெளியிடப்படும். அப்போ எந்த ஒரு அமல்களை பற்றி நம்முடைய பார்வை என்னவாக இருக்கணும்னு கேட்டால், இன்றைக்கி பாருங்கள், நிறைய இடத்துல வாக்கியா சூறா ஓதுங்க, பணக்காரனாக போயிடலாம். ஒவ்வொரு மகரிப் பிறகும் வாக்கியா சூறா ஓதுவாங்க. மற்றதெல்லாம் பேணுதலாக இல்லாட்டா கூட அந்த வாக்கியா சூறா ஓதுறதை விட மாட்டாங்க நிறைய பேர். அது பொய்யான ஒரு ஹதீஸ் வேறு இருக்குது. சரியான ஹதீஸாக இருந்தால் கூட எவ்வளோ இஸ்லாமிய அடிப்படைக்கு மாற்றம். இஸ்லாமிய அடிப்படையிலேயே சஹாபாக்கள்லாம் வாக்கியா ஓதிட்டு வறுமையில் இருந்தாங்க. அப்படி ஒன்று இருக்குமையானால் ஒரு பேரிஞ்ச பழத்தை 3 நாளைக்கு சாப்பிட்ருப்பாங்களா? ஒரு உடைக்கு மறு உடை இல்லாமல் இருந்திருப்பாங்களா? இப்போ போர்க்களத்தில் கூட அவங்களுக்கு என்ன இல்லை, ஒரு நாளைக்கு முழுசும் ஒரு பேரிச்சம்பழம் தான் அவங்களுக்கு. இப்போ இவ்வளவுக்கு வறுமை இருந்தும் கூட அந்த வறுமையை போக்குவதற்கு இப்படி ஒரு வழியை ரசூலுல்லாஹ் காட்டியிருந்தால் அவ்வளோ பேர் இப்படியே இருந்திருப்பாங்களே. அதே குடிசையில் தான் வாழ்ந்தாங்க. ஒருத்தருக்கும் ஒரு ஆடைக்கு மறு ஆடை இல்லை. அப்போ இதெல்லாம் என்ன வழங்குகிறது? இஸ்லாத்தில் நீங்கள் அமல் செய்வதுடைய அடிப்படை நீங்கள் மனசில் வைத்துக் கொள்ள வேண்டும். என் இறைவனுடைய கட்டளைக்கு நான் அடிபணிகிறேன், இதற்கான கூலியை அவனிடத்தில் மறுமையில் எதிர்பார்க்கிறேன், இதற்கான பரிசை நான் மறுமையில் அவனிடத்தில் எதிர்பார்க்கிறேன். இந்த நோக்கத்துக்கு தான் என்ன செய்யணும்? அமல் செய்யணும். இன்னும் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், நல்லா நிறைய தொழுகணும் எல்லாம் செஞ்சுட்டே இருப்பான். அவனுக்கு யாரும் சந்தித்திராத சோதனை வந்துடும். நல்லவன் எல்லாரும் நல்லவன்பாங்க, இந்த மனுஷனுக்கு இப்படி அப்படின்னு எத்தனை பேரை பார்க்குறோம். இந்த மனிதனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் பெரிய இழப்பு, குடும்பத்தில் பிள்ளை குட்டிகளுடைய இழப்பு, மனைவி இழப்பு, புருஷன் இழப்பு, அவரை இழப்பு, வீடுவாசல் இழப்புன்னு நிறைய அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்கும் சோதனைகள். நம்மளாம் பார்த்தா என்ன செய்யும்? ஏடா இவனுக்கு அப்படி, இவர் ஒரு தொழுகை விட்டுருப்பாரா, நோன்பு விட்டுருப்பாரா, தான தர்மத்தை விட்டுருப்பாரா, ஒரு கெட்ட செயல் ஏதாவது இருந்துச்சா, எவ்வளவு நல்ல மனுஷன் அப்படின்லாம் அப்படி தயங்கி நிற்கிறானே. நின்றுட்டு நிறைய பேர் என்ன செய்வான்? ஆமாம், அவருக்கு நம்ம ஏன் போட்டு வணங்கணும் அப்படின்னு வந்துடுறான். இவருக்கு ஒருத்தர் நடக்கிறதை பார்த்து விட்டு, ஆமாம் அவர் காலமெல்லாம் தொழுது தானே இருந்தார், அவர் என்னன்னா எனக்கு தெரியாதா அப்படின்னு வந்தால் என்னவாயிரும்? உள்ள அமலும் போயிடும். இப்போ அமலை சரியாக புரிஞ்சிருந்தால் கண்டினியூவாக அந்த அமல் நடந்து கொண்டே இருக்கும். அமல்கள் எதுக்கு செய்யணும்னு புரியாமல் இதுக்கு செஞ்சுட்டு இருந்தீங்க வைங்க, எந்த சோதனை வந்தாலும் உடனே மாறிக்கிடுவோம். ஏன்? அமல்னால நமக்கு ஒன்றும் லாஸு ஒன்றும் கிடைக்கும் நல்லா சொன்னானா? அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அது கேரண்டி ஏதாவது இருக்குதா? துவா செய்யலாம். துவா செய்கிறது நம்ம அதில் ஒரு அடிமைத்தனத்தை காட்டுவதற்காக வேண்டி, அதை கூட அப்படி ஏற்றுக்கிறவான்னு மார்க்கத்தில் இல்லை. 3 வகையில் ஒரு வகையில் எல்லாம் ஏற்றுக்கிறோம். கேட்டதே கொடுப்பான், அதோட சிறந்தே கொடுப்பான். வரக்கூடிய ஒரு துன்பத்தை கூட என்ன செய்வோம்? நம்ம ஒன்று கேட்போம், அவன் அதை தராமல் ஒரு துன்பத்தை கூட எல்லாம் நீக்கிடுவான். ஏதோ ஒரு வகையில் ஏற்றுக்கிறவான் இருக்கே தவிர உங்களுக்கு கேட்டதே கிடைக்கும்னே கிடையாது. அப்போ வந்து நம்ம எந்த ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும்
இந்த அமல் மூலமாக எனக்கு வறுமை வராது, இந்த அமல் மூலமாக புள்ள இல்லாதவனுக்கு புள்ள வந்துவிடும், இந்த அமல் மூலமாக எனக்கு நோயே வராது, இந்த அமல் மூலமாக எனக்கு வந்த நோய் தீர்ந்து விடும். அது கிடையவே கிடையாது. இஸ்லாத்தில் அமல்களை பற்றி இந்த பார்வை சரியாக இல்லாதனால தான் இந்த தாயத்து தட்டு எல்லாம் நுழைஞ்சுக்கு பேசிக்கிதாக தான் இருக்கும். இதில் போய் மூழ்கிறவனெல்லாம் பாருங்கள், மார்க்கத்தின் மீது கடுகளவுக்கு அவனுக்கு பக்தி இருக்காது. அவன் என்ன செய்வான்னா ஒரு தகடத்துக்கு கடையில் மாட்டிக்குவான். முஸ்லீம்னு சொல்லிக் கொள்வானே தவிர அவங்ககிட்ட இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு அம்சத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் இந்த தாயத்து இஸ்லாம் அவன் நினைக்கிற இஸ்லாம் அல்லது அவன் நினைப்படி என்னது, இந்த தாயத்து தட்டு தகடெல்லாம் அது இஸ்லாம் நினைக்கிறான். அப்போ இதை போட்டால் பணக்காரன் ஆகலாம்னு அந்த அமல் செய்ய தயாராகிறோம். அந்த தகடத்துக்கு மாட்டிக்கொண்டால் உன் வியாபாரம் நல்லா நடக்குன்னு சொல்லி பாருங்கள். தாயத்து இது கட்டினா இதே நோக்கம் தான். எல்லாம் பேசிக்கினது அமலுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு விளங்கியிருந்தால் அவனை ஏமாத்த இயலுமா? அமல்களுக்கு துன்யாவில் ரிசல்ட் கிடைக்காது என்பதை சரியாக விளங்கியிருந்தானே. ஆனால் நீ தாயத்து போடுவோம் நோய் போண்டு எவனாவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அட தொழுதாலே போவாதடா, கேரண்டி கிடையாது. நோன்பு வச்சாலே கிடையாது. நீ தக்காத்து கொடுத்தாலே இப்படி நோயை வராதுன்னு கிடையாது. மார்க்கத்தில் உலகம் வந்து சோதனை கூட தானே, வெற்றி மறுமையில் இருக்குது. இப்படி விளங்கி இருந்தோமையானால் இதெல்லாம் எதுவுமே வந்திருக்காது. இந்த பிதத்துக்கெல்லாம் பாடுபடுறோமே எல்லாத்துக்கும் காரணம் அமலையே தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த அமலை சொல்லி கொடுத்தாலும் என்ன செய்கிறது, அதுக்கு பெரிய அளவில் பயங்கரமாக பில்டப் கொடுத்து இந்த உலகத்து ஆசையை காட்டி இதெல்லாம் செஞ்சு அப்படி வந்துடும் இப்படி வந்துடுவேன்னு சொன்ன உடனே அதுக்காக அவன் செய்கிறானா, காரியம் நிறைவேறலையா, அவன் விட்டு ஓடி போயிடுறான். அவனை பார்த்துக்கிட்டு இருக்கிற மற்றவனும் ஓடி போயிடுறான். அமல் எடுபட்டு போய் விடுகிறது. அப்போ அமல் வந்து நம்மள்கிட்ட கண்டினியூவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அமல்களிலிருந்து துன்யாவில் நம்ம என்ன செய்யக்கூடாது, பிரதிபலனை கேரண்டியாக எதிர்பார்க்க முடியாது. அமல் செஞ்சாலும் கிடைக்கும், செய்யாட்டாலும் கிடைக்கும். மற்றவங்களாம் மற்ற மதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கடவுளை அவன் நம்புறத வழிபடுறத அவனுக்கு சர்வெண்ட்டாக வச்சுக்கிறது தான். கடவுளாக வைப்பதற்கு கிடையாது. என்ன செய்வான், ஒரு சாமிகிட்ட போய் கோரிக்கை வைப்பான், நிறைவேறாது. 40 நாள் விரதமெல்லாம் இருப்பான், அப்போவும் நிறைவேறாது. காலில் செருப்பு போடாமையெல்லாம் போவான், அப்போவும் நிறைவேறாது. போட்டு உடச்சி போடுவான். நீலாம் ஒரு கடவுளா? அவன் என்ன நினைக்கிறான், இவனுக்கு கடவுள்டா என்னன்னு கேட்டால் இவர் சொன்ன செஞ்சு கொடுக்கணும். இவர் என்னது அந்த வணக்கம் எதுக்கு செஞ்சான், கடவுள்னு மதிச்சா செஞ்சான். வேலைக்காரன் நினச்சா வேலை நடக்கலை, உடச்சி விட்டான். அப்போ கடவுளை வந்து உங்களுடைய சர்வெண்ட்டை நினச்சவனா அப்படி எதிர்பார்ப்பான். கடவுள் உங்கள் வேலைக்காரன் மாதிரி நான் செஞ்சோன்னு கொடு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் வேறு வேறு சமயங்கள்லாம் அது இருக்குது பாருங்கள், அது ஓகே. நமக்கு அது இருக்கா? அப்போ அமல்களில் உள்ள முக்கியமான விஷயத்தை ஆழமாக பதிய வைத்து கொண்டுங்க. இதை மட்டும் நீங்கள் குடும்பத்தாருக்கு போதித்திருவீர்களே ஆனால் ஒரு காலத்திலையும் பொய்யான வணக்கங்களை சொல்லி துன்யா ஆசையை காட்டி அதுக்கு தான் இதெல்லாம் நடக்குது. இந்த தாயத்து தட்டு எல்லாருமே சம்பாத்திட்டு தானே, எல்லாம் வந்து அவன் அந்த மத குருமார்கள் பிழைப்புக்கு தானே செய்கிறாங்க. பிழைப்புக்காக அவர்கள் செய்வதெல்லாம் துன்யாவை ஆசை காட்டி தான் பிழைக்க முடியும். இப்போ ஒரு ஆள்கிட்ட போயிட்டு உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கணும் ஒரு 1000 ரூபா தாங்க விட்டு அப்போ தருவானா? தரமாட்டான். ஒரு ஆள்கிட்ட போய் உங்களுக்கு நல்ல வியாபாரம் நடக்க 1000 ரூபா தான் தருவான். எதுக்கு தருவான்? அப்போ காசு சம்பாதிக்கிறா இருந்தால் துன்யாவை சொன்னால் தான் காசு சம்பாதிக்க முடியும். சொர்க்கம் கிடைக்குன்னு அப்போ பார்த்துருவோன்றோம், கிடைக்கவே பார்த்துருவோம். அல்லா தருமா உனக்கு ஒரு பக்கம் தந்துடுறேன் அப்படி சொல்லிடுவோமே தவிர துன்யாவுடைய விஷயத்துக்கு அப்படி சொல்ல மாட்டேங்கிறோம். இந்த பலவீனத்தை விளங்கிட்டாங்க. இவங்களுக்கு துன்யாவில் என்னத்தையாவது கிடைக்குன்னு சொன்னோம்னு சொன்னால் அது வந்து நமக்கு கிடைச்சிரும். அதுக்காக அந்த அமல் செய்கிறது. அப்போ அமல்களை பற்றி முதலில் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை விஷயம், எந்த ஒரு தகச்சத்தை ஒன்று விடாமல் நீங்கள் தொழுதாலும் சரி, மற்ற மனுக்கு வர்ற வறுமை உங்களுக்கும் வரும், வராமலும் போகும். வந்து எல்லாம் வறுமையில் இருப்பீங்கன்னு அர்த்தம் கிடையாது. செல்வந்தாரான சுலைமான் நபி எல்லாம் இருந்திருக்கிறார்கள், அப்துல் ரஹ்மான் அவுஃப் எல்லாம் இருந்திருக்கிறார்கள், அப்படி இருப்பார்கள். என்ன இதை கொண்டு எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் நல்லா தொழுவுங்க, அல்லாஹ் நினைச்சால் செல்வத்தை தரவும் செய்யலாம், தராமல் போயிடலாம். அப்போ இந்த ஒரு துன்யாவில் உள்ள ஆதாயங்களை எதிர்பார்க்கிறதுங்கிறது இல்லை என்று சொன்னால் அதில் கிடைக்கிற அனுகூலம் என்ன? அமல் கண்டினியூவாக நடத்துவோம், விட மாட்டோம். மற்றவன் விட மாட்டான். அமல்களை சொல்லி நம்மளை எவனை ஏமாற்ற முடியாது. இந்த இடைத்தரகர்களாக இருந்து மார்க்கத்தை சொல்லி பிழைப்பு நடத்துகிறாங்களே அவங்க அனைவருடைய மூலதனமும் இதுதான். இந்த மாதிரி உங்களை மூளை செலவு செய்து வைத்திருக்கிறார்கள். எப்படி இன்னும் நம்மளுக்கு இன்னது கிடைக்கும் அப்படி எல்லாம் புஸ்தகமும் போட்டிருக்காங்க. ஒரு புஸ்தகத்தில் ஒன்றுக்கு புள்ள பெறதுக்கு எப்படி, அதுக்கு எப்படி இப்படி என்னமோ போட்டு வச்சுக்கிறாங்க. அது எல்லாமே எதை மையமாக வைத்திருக்குன்னு சொன்னால் நம்மளை மன ரீதியாக பிற மதங்களில் எப்படி கடவுள்கிட்ட எதிர்பார்க்கிறார்களோ அந்த மாதிரியான ஒரு நிலையில் நம்மளை வந்து ஆக்கி விடுகிறார்கள்.
இது ஒரு விஷயம். இது ஆழமாக பதிய அமல்களை பற்றி தெரிந்து கொண்டால்